ஓம் சாய்ராம். அத்தியாயம் 26. ஹரிச்சந்திர பிதலே, கோபால் ஆம்டேக்கர் ஆகியோரின் கதைகள். பம்பாயில் ஹரிச்சந்திர பிதலே என்னும் பெயருள்ள மனிதர் ஒருவர் இருந்தார். காக்காய் வலிப்பால் அவதியுறும் ஒரு மகன் அவருக்கு இருந்தான். பல அலோபதி ஆயுர்வேத வைத்தியர்களிடம் காண்பித்தும் குணமேதும் ஏற்படவில்லை. தாஸ்கனு தமது மிகச்சிறந்த அற்புதமான கீர்த்தனைகளால் பம்பாய் ராஜதானி எங்கும் பாபாவின் புகழை பரவ செய்தார். அதிலிருந்து மற்றவர்கள் மூலமாகவும் பாபா தனது ஸ்பரிசத்தாலும் வெறும் பார்வையாலும் மட்டுமே அநேக தீர்க்க முடியாத வியாதிகளை குணப்படுத்தி இருப்பதாக அறிந்தார். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு பிதலே குடும்பத்துடன் சீரடிக்கு வந்தார். மசூதிக்கு சென்று பாபாவின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்துவிட்டு தனது நோயாளி புதல்வனை பாபாவின் பாதங்களில் வைத்தார். பாபா அக்குழந்தையை கண்ட அத்தருணத்திலேயே ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தது. கண்களை சுருட்டி கொண்டு அப்புதல்வன் உணர்வற்று கீழே விழுந்தான். அவனது வாய் நுரை தள்ளி உடம்பு முழுவதும் வியர்த்து கொட்டியது. உயிரை விட்டுவிட்டான் போல் தோன்றியது. இதை கண்டு பெற்றோர் மிகவும் படபடத்து உணர்ச்சி வசப்பட்டனர். தாயாரின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து அழத் தொடங்கிவிட்டாள். பின் பாபா அவளை நோக்கி, இம்மாதிரி ஓலமிடாதே, கொஞ்சம் பொறு, அமைதியாயிரு, உன் இருப்பிடத்திற்கு இவனை எடுத்து செல், அரை மணி நேரத்தில் அவன் சுவாதீனத்திற்கு வருவான் என்று கூறி தேற்றினார். பாபா கூறியபடியே அவர்கள் செய்தனர். பாபாவின் மொழிகள் உண்மையானதை கண்டனர். பாபாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட உடனேயே பையன் குணமடைந்தான். மனதில் பாபாவின் உதவிக்கு நன்றி செலுத்தினர். நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறார் என்றார் பாபா. பிதலே வசதியுள்ள பணக்கார மனிதர். பெருமளவில் அவர் இனிப்புகளை விநியோகித்து பாபாவுக்கு மிக சிறந்த பழங்களையும் வெற்றிலை பாக்கையும் அளித்தார். ஆம்டேக்கர். புனேவை சேர்ந்த கோபால் நாராயண் ஆம்டேக்கர் என்பவர் பாபாவின் பக்தர். அவர் 10 ஆண்டுகளுக்கு தானே ஜில்லாவிலும் பின் ஜவுகர் ஜில்லாவிலும் எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெற்றார். வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சி செய்தார். ஆனால் முடியவில்லை. மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்டு அவரது நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது. இதே நிலைமையில் சீரடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தனது கவலைகளை பாபாவின் முன் சமர்ப்பிப்பதுமாக 7 ஆண்டுகள் கழித்தார். 1916 அவரது நிலைமை மோசமாகி சீரடியிலேயே தற்கொலை செய்து கொள்வது என தீர்மானித்தார். எனவே தன் மனைவியுடன் சீரடிக்கு வந்து 2 மாதங்கள் தங்கி இருந்தார். ஒரு நாள் தீஷித் வாதாவின் முன்னால் உள்ள மாட்டு வண்டியில் அமர்ந்திருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள அவர் தீர்மானித்து விட்டார். அவர் ஒரு மாதிரியாக எண்ண பாபா வேறொரு விதமாக நடப்பித்தார். இந்த இடத்துக்கு சில அடி தூரத்தில் இருந்த ஒரு ஹோட்டல் முதலாளியும் பாபாவின் அடியவருமான சஹூன் என்பவர் வெளியே வந்து அவரிடம், அக்கல்கோட் மகாராஜின் புத்தகத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம்டேக்கர் அவரிடமிருந்து அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க தொடங்கினார். எதேச்சையாக அல்லது தெய்வாதீனமாக கீழ்கண்ட ஒரு கதையை அவர் படிக்க தொடங்கினார். அக்கல்கோட் மகாராஜின் அடியவன் ஒருவன் தீர்க்கப்படாத ஒரு வியாதியால் மிகவும் அல்லலுற்று கொண்டிருந்தான் என்றும், அந்த வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியாமல் போகவே அவன் மனம் உடைந்து தனது தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு நாள் நள்ளிரவு கிணற்றில் குதித்து விட்டான்
என்றும், உடனே மகாராஜ் அங்கு வந்து அவனை தன் கரங்களாலேயே வெளியே எடுத்து, நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பயனை நீ அடைந்து அனுபவித்தாக வேண்டும் என்றும், அந்த அனுபவித்தல் பூரணமெய்தவில்லை என்றால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது என்றும், மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அக்கஷ்டத்தை அடைய வேண்டும். எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பலன்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்துவிடக்கூடாது என்றும் அப்புத்தகத்தின் சில அத்தியாயத்தை படித்தார் ஆம்டேக்கர். இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம்டேக்கர் மிகவும் ஆச்சரியப்பட்டார், உள்ளம் உருகினார். பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார். பாபாவின் சர்வ வியாபித்துவத்தை தயாளத்தையும் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி பாபாவின் பெரும் பக்தராகி விட்டார். அவர் தந்தையார் அக்கல்கோட் மகராஜின் பக்தராக இருந்தவர். சாயி பாபா அவரையும் அவர் தந்தையார் என்ற அடிச்சுவட்டிலேயே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தொடர்ந்திருக்கும்படி விரும்பினார். பின்னர் பாபாவின் ஆசீர்வாதம் பெற்றார். அவரின் எதிர்காலம் சிறப்புற தொடங்கியது. பின்னர் ஜோதிடம் படித்து அதில் திறமை பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார். போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் இயன்று தனது பிற்கால வாழ்வை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.